இயற்கை. இந்த இயற்கையை ரசிக்கும் நாம் அனைவருக்கும் அந்த மரங்களை நடனம், இந்த மாதிரி செடிகளை நடனம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த மரத்தடி நிழலில் ரொம்ப இந்த சூட்டில் போய் நிற்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்து உறங்கிடலாம் போல இருக்கும். அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, வீடு வைக்கிறதுக்காக மரத்தை முடிக்கிறோம். ஆனால் அந்த மரத்தை முறிச்சோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே 2-3 மரங்களை நட்டு வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவோம். அதுக்காக நீங்கள் குறைஞ்ச அளவுலையாவது ஒரு 2 மரங்களாவது நட குறிப்பாக ஆசைப்படுங்க. அப்போது நம்ம மரத்தடியில் நல்லா இருந்த போல இருக்கும், நம்ம வீட்லேயும் பாதுகாப்பு இருந்தது போல இருக்கும். தயவு செஞ்சு வெளியில் வெயிலில் போய் நின்று எவ்வளோ தூரம் நம்ம விசாரித்து இந்த மாதிரி அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நிலத்தடி நீரை நாசாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால நாம் இன்டர்லாக் இந்த மாதிரியெல்லாம் போடுறோம். அதாவது இப்போ இன்டர்லாக் போட்டால் கூட ஒரு கவர் போட்டு தான் அடியில் போடுறாங்க. நிலத்தடியில் தண்ணி போகாது. மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்காகவாவது நம்ம தண்ணீர் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனால் நிலத்தடி நீரை காப்போம், நம் தமிழகத்தை வாழ வைப்போம்.